ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்க போகிற ரெசிபி பார்த்தோம்னா நெல்லிக்காய் வச்சு ஒரு கேண்டி செய்ய போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு நெல்லிக்காவெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாத நல்லா பாயில் பண்ணிக்கலாம். வடித்தட்டு போட்டு பாயில் பண்ணுறேன். இப்போ ஒரு 15 மினிட்ஸில் நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ இதுவே நல்லா வெந்திருக்குன்னா நல்லா அதுவே வெடிப்பு விட்டு அந்த சீட்ஸ்லாம் ஈஸியாக எடுக்கிற மாதிரியே இருக்குது பாருங்கள். இப்போ இதெல்லாம் சீட்ஸ் தனியாக எடுத்துட்டு தனியாக இதை எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ இந்த அளவுக்கு சீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இப்போ எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதில் தண்ணி எதுவும் இல்லாத ட்ரையாகவே இருக்குது. இதில் ஃபுல்லாக எல்லா பக்கமும் கோட் ஆகிற அளவுக்கு சுகர் போட்டுட்டு நல்லா கைப்படாத கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு 5 or 6 hours சென்று பார்த்தோன்னா இதில் உள்ள தண்ணி எல்லாம் வந்துடும். தனியாக இருக்கும், நெல்லிக்காய் தனியாக இருக்கும். இப்போ இந்த நெல்லிக்காய் ஒண்டியும் காய வச்சுக்கிறேன். இது 4 to 5 days நல்லா காய வச்சா இந்த அளவுக்கு இருக்கும். அந்த தண்ணி ஊற்றி ஜூஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் சுகர் பவுடர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். நல்லா காஞ்ச நெல்லிக்காயில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நெல்லிக்காய் கேண்டி. இது முடி சம்மந்தமான எல்லா பிரச்சனைக்கும் பாடிக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. வீடியோ லைக் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.